அதே போல் உங்களை அவர் எடுத்துக்கொண்டிருக்கின்றார், உங்களை அழைத்திருக்கின்றார், உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதை நீங்கள் இங்கு உணர வேண்டும். அவர் ஏன் உங்களை தேர்ந்தெடுத்தார்? மற்றவர்களை விட நீங்கள் தூய்மையானவர்கள், திறமையானவர்கள், எல்லா குணங்களாலும் நிறைந்தவர்கள். அதனால் உங்களை தேர்ந்தெடுத்தாரா? இல்லவே இல்லை. இறைவாக்கினர் இறைமையாவுடைய அந்த அழைப்பை நாம் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? உன் தாயின் வயிற்றில் கருவூரும் முன்பே நான் உன்னை அறிந்தேன், நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அப்படின்னா உங்களுடைய எந்த செயலையும் திறனையும் எந்த குணத்தையும் அவர் பார்க்கவில்லை. நீங்கள் தாயின் வயிற்றில் கருவூரும் முன்பே அவர் உங்களை அறிந்திருக்கின்றார், தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த அழைப்பின் மேன்மை, இந்த அழைப்பு உங்களை பொறுத்தது அல்ல, இது முற்றும் இயேசுவை பொறுத்தது. உங்கள் மேலுள்ள அன்பினால் அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அது நீங்கள் எப்போதும் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் குருவாகிறீர்கள், குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறீர்கள். அது உங்களை சார்ந்தது அல்ல, முற்றிலும் இயேசுவை சார்ந்தது. பிறரை நீங்கள் திறமையானவர்கள், தூய்மையானவர்கள் என்று இது எடுத்து சொல்லார்கள். ஆனால் அவர் உங்களை நேசிக்கின்றார். எந்த நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்களோ அதை அவர் பார்க்கவில்லை. ஆனால் அவர் உங்களை நேசிக்கின்றார், உங்களை தேர்ந்தெடுக்கின்றார். நீங்கள் அவர்களுக்கு சொந்தம். அதைத்தான் இயேசு என்று வெளிப்படுத்துகிறார். அவர் உங்களை எடுக்கின்றார், தேர்ந்தெடுக்கின்றார். அது முதலாக நீங்கள் மனதில் வைத்திருக்க வேண்டியது. சில நேரங்களில் நாம் குருவாக குருளைப்படுத்த பிறகு நாம் நினைப்பது நான் பெரியது, என்னுடைய இருக்கும் அந்த குணங்களால் தான் இயேசு எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நாம் எல்லாரிடம் மோசமானவர்களாக இருக்கலாம், அது உண்மை. ஆனால் இயேசு உங்களை அன்பு செய்கிறார். அந்த அன்புதான் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார், அவர்களை எடுத்து விட்டார். அந்த அதை மனதில் வைக்க வேண்டும். நீங்கள் ஒரு பணியாளர், பிறரை விட பெரியவர்கள் அல்ல, அது நிச்சயம். எனவே அவர் உங்களை தேர்ந்தெடுக்கின்றார். இது நீங்கள் நினைத்தது அல்ல. ஒருவேளை நீங்கள் இப்போது நினைத்துக் கொண்டு நான் சின்னதிலிருந்து நான் சாமியாராக போகணும்னு நினைச்சேன், ஆனால் கடைசியில் எனக்கு அதை நிறைவேற்றேன். சில நேரங்களில் உங்களுடைய அப்பா அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க, மகனே சாமியார். அதெல்லாம் இல்லை. இது உங்க பிறகு முன்னே தாய் கருவேக்கு முன்னே அவர் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளார். சில நேரங்களில் நம்முடைய பவுண்டர் பேரொழி தந்தை அருள்ராஜ் அவர் சொல்வது எனக்கு நினைவு வரும். அவர் சொல்ல, நான் ஒருபோதும் சாமியார் ஆக நினைக்கவே இல்லை. நான் சிந்தனையிலேருந்து வெளியே போயிடணும்னு என்னெல்லாம் செய்தேன், ஆனால் அது முடியல. அவர் சொல்லுவார், அது உண்மை. ஏனென்றால் அவருடைய சித்தம் அல்ல, அவருடைய நினைப்பு அல்ல, அவருடைய விருப்பம் இல்லை. இது முற்றிலும் இறைவனின் விருப்பம். நீங்கள் குருவாக திருநிலைப்படுத்துவது உங்களுடைய விருப்பம் அல்ல, தந்தை வேறு எவருடைய விருப்பம் இல்லை, இறைவனின் விருப்பம். தாயின் கருவூர் முன்பே அவர்களை தேர்ந்தெடுத்தார். அதனால்தான் உங்களுடைய மனதில் அந்த விருப்பம் தோன்றியது. பிறரை விட அந்த விருப்பம் தோன்றியது. அந்த விருப்பத்தினால் நீங்கள் சிந்தனையில் சேர்ந்து இந்த ஃபார்மேஷன்லாம் முடிஞ்சு இப்போது குருவாக திருநிலைப்படுத்தி இருக்கிறீர்கள். இது கிளியராக இருக்கட்டும். இதை நாம் அறியாமல் இருந்தால்தான் இந்த கிளரிகலிசம் வரும். நான் தான் என்னுடைய திறமை, என்னுடைய அருள், நான் பெரிய ஜெபம் செய்பவன், உத்தமன், தூய்மைதான, அதனால்தான் நான் குருவானேன். அப்போதான் அந்த கிளரிகலிசம் நம்ம மண்டலே ஆகும். ஆனால் இதை நீங்க ஒரு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் அல்ல. இரண்டாவது பெனடிக்ஷன், பெனடிக்ஷன் பிளஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். இது ரொம்ப முக்கியம். அவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். அவர் உங்களை திறமைகளாக குணங்களாக